எம்நாடு தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் தொடங்குற தேதியை அறிவிச்ச எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியே கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதியில போட்டியிட போதுன்னு அறிவிச்சு எலெக்ஷன் காலத்துல பரபரப்பை அதிகப்படுத்தி இருக்கிற விஷயம் தான் இப்போ ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. திமுக, அதிமுக அப்படின்னு தமிழ்நாட்டோட இரண்டு பிரதான கட்சிகளும் தங்களோட கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீட்டை கிட்டத்தட்ட முடிச்ச நிலையில என்டிஏ கூட்டணியில கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதியில போட்டியிட போறாங்க அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சாரு. தேர்தல் களம் ரொம்ப சூடு பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். அதிமுக கூட்டணியில பாஜக 27 தொகுதிகள்லையும், பாமக 18 தொகுதிகள்லையும், அதே போல அமமுக 11 தொகுதிகள்லையும் போட்டியிடும் அப்படின்னு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில அதெல்லாம் எந்தெந்த தொகுதி அப்படின்னு எடப்பாடி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காரு. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் எலெக்ஷன்ல பாஜக போட்டியிட்டு வின் பண்ண மொடக்குறிச்சி, நாகர்கோவில் தொகுதிகள் இந்த தடவையும் பாஜகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தாலும் அந்த கட்சியோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வின் பண்ண திருநெல்வேலி தொகுதியையும், பாஜகவோட தேசிய செயலர் வானதி சீனிவாசன் வின் பண்ண கோவை தெற்கு தொகுதியையும் அதிமுக திரும்பவும் வாங்கிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். அதோட மதுரை தெற்கு, திருவண்ணாமலை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருச்செந்தூர், அது போல மயிலாப்பூர் அப்படின்னு பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலங்கள் இருக்கிற இடங்களை குறி வச்சு பாஜக தொகுதிகள் வாங்கி இருக்கிறதாவும் சொல்லப்படுது. என்னதான் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டாலும் அந்த கட்சி வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் சாத்தியமில்லாத தொகுதிகள் தான் அதிமுக சார்பில் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கதாவும் பேசுகிறாங்க. இதுக்கே இப்படின்றீங்களே, இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு அப்படின்னு நெட்டிசன்கள் எல்லாரும் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிற தொகுதிகளை பார்த்து காமெடியா நிறைய ரைட் அப்ஸ் பண்ணிட்டு வர்றாங்க. அதாவது அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில தமிழ் மாநில காங்கிரஸுக்கு 5 சீட்டு ஒதுக்கி இருந்தாங்க இல்லையா, அந்த 5 தொகுதிகள்லையுமே அதிமுகவே நேரடியா போட்டி போட்டா கூட வின் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம்பா. அங்க போய் தமாகவை நிறுத்தினது மட்டும் இல்லாம தாமரை சின்னத்துல போட்டி போடுங்க அப்படின்னு சொல்லி கதி கலங்க வச்சுட்டாங்களேப்பா அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இப்படி சீட்டு கொடுத்து அவங்கள நிலக்குலைய வைக்கிறதுக்கு பதிலா உங்களுக்கு சீட்டே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அவங்க நிம்மதியாக இருப்பாங்கன்னு பலரும் சமூக வலைதளங்கள்ல கருத்து தெரிவிச்சுட்டு வர்றாங்க. அதே போல பாமகவுக்கு 18 தொகுதின்னு ஏற்கனவே அறிவிச்சபடியே எடப்பாடி பழனிசாமி எந்தெந்த தொகுதியில அவங்க போட்டியிட போறாங்கன்னு சொல்லியிருக்காரு. வழக்கம் போல வட மாவட்டங்கள்ல அதிக தொகுதிகளை பாமக வாங்கி இருந்தாலும் பெரிய மருத்துவர் இல்லாம அன்புமணியால இந்த தேர்தல்ல தன்னோட பலத்தை முழுமையா காட்ட முடியுமா அப்படின்றது பலரோட கேள்வியாவே இருக்குது. அதோட சென்னை பெரம்பூர் தொகுதியில விஜய் போட்டியிட போறாருன்னு தகவல் வெளியானதுல இருந்து பிரதான கட்சிகள் அந்த தொகுதியை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கீடு செய்ய போறதாவும் சில தகவல்கள் வெளியே வந்துட்டு தான் இருக்கு. அதன் அடிப்படையில அதிமுக கூட்டணியில பெரம்பூர் தொகுதி பாமகவுக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. பெரம்பூர் தொகுதியில அதிமுக சார்புல நேரடி போட்டி இல்லைன்றதால திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் அந்த தொகுதி கொஞ்சம் சாதகம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியா அமமுகவும் தங்களுக்கு சாதகமா தென்படுற தென் மாவட்டங்களை குறி வச்சு தொகுதிகளை கேட்டே வாங்கியிருக்காங்க. முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஓட்ட அமமுகவை வச்சு வாங்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கூட்டணிக்குள்ள இபிஎஸ் இழுத்த மாதிரியே தென் மாவட்டங்கள்ல முக்குளத்தூர் சமுதாய மக்கள் அதிகம் இருக்கிற தொகுதிகளா திட்டமிட்ட மாதிரியே டிடிவி தினகரன் வாங்கிட்டதாகவும் சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தபடியா இந்திய ஜனநாயக கட்சிக்கு பல்லாவரம் குன்னம் தொகுதியும், ஜான் பாண்டியனுக்கு ராஜபாளையம் தொகுதியும், புரட்சி பாரதம் கட்சியோட தலைவர் ஜெகன்மூர்த்திக்கு கேவிக்குப்பம் தொகுதியையும் அதிமுக ஒதுக்கி இருக்கு. தொகுதி பங்கீட்ட முடிச்ச கையோட மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில்ல சாமி கும்பிட்ட எடப்பாடி பழனிசாமி கையோட பிரச்சாரத்தையும் தொடங்கிட்டாரு. அதிமுக தங்களோட கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கின தொகுதியையும் நடக்க போற சட்டப்பேரவை எலெக்ஷன் அதிமுக கூட்டணிக்கு எப்படி அமைய போகுதுன்னோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.